வணக்கம் மக்களே. 2026 வரும் முதல் அமாவாசை, அதுவும் தை அமாவாசை. தை 4ஆம் தேதி ஜனவரி 18ஆம் தேதி வருகின்றது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ஏற்ற நாளன்று வருகின்றது இந்த அமாவாசை. திதி கொடுப்பதற்கு மிகவும் நல்ல ஒரு நாள் இது. கண்டிப்பாக அனைவரும் திதி கொடுங்கள். தை அமாவாசை திதி கொடுப்பதின் முக்கியத்துவங்களை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். இன்று அதிகாலை 1:20 முதல் நாளை அதிகாலை 2:31 வரை உள்ளது இந்த அமாவாசை. தை அமாவாசை அன்று திதி கொடுப்பது மறைந்த முன்னோர்களுக்கு பித்ருலோகத்திற்கு திரும்பும் வழியில் உணவு, நீர் போன்றவற்றை வழங்கி அவர்களின் ஆசிகளை பெறுவது. தை அமாவாசையின் அவசியத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். முன்னோர்களின் ஆசி. இந்த நாளில் செய்யப்படும் தர்ப்பணம் முன்னோர்களை மன நிறைவடையச் செய்து அவர்கள் பித்ருலோகத்திற்கு திரும்பும்போது குடும்பத்தினருக்கு ஆசி வழங்குவதாக ஐதீகம். பித்ரு தோஷ நிவர்த்தி. முன்னோர்களின் கடன்கள் சாபத்திலிருந்து விடுபடவும் மற்றும் பித்ரு தோஷம் நீங்கவும் இந்த நாள் உதவுகிறது. உடல் ஆரோக்கியம், செல்வம், வெற்றி, அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஆகிய அனைத்தையும் திதி கொடுப்பதன் மூலம் கிடைக்கின்றன. வழிபடும் முறை. கடற்கரை, ஆற்றங்கரை போன்ற இடங்களில் எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதை செய்ய முடியாதவர்கள் அன்னதானம் செய்யலாம். ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசைக்கும் உள்ள வித்தியாசம். ஆடி அமாவாசையில் திதி கொடுத்து முன்னோர்களை வரவேற்கிறோம். அதேபோல தை அமாவாசையில் அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்புகின்றோம். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், தை அமாவாசை என்பது முன்னோர்களின் ஆசிகளை பெறுவதற்கும் அவர்களின் பித்ரு கடன்களை தீர்ப்பதற்கும் குடும்பத்தின் நலனுக்காகவும் செய்யப்படும் ஒரு முக்கியமான ஆன்மீக கடமையாகும். இதை கடமையாக மட்டும் கருதாமல் அனைவரும் அவரவர் குடும்பத்தின் நலனிற்காக கண்டிப்பாக இந்த முன்னோர்களுக்கு உணவளிக்கும் முறை என்னும் திதி தர்ப்பணம் கொடுக்கும் முறையை அனைவரும் செய்ய வேண்டும். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன்.